வணக்கம். நான் பதிவிடுகின்ற உளவியல் சார்ந்த பதிவுகள் எல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு, அதாவது என்னுடைய பேஷண்ட்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பெயர் சொல்லாமல் அந்த கேஸை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக பதிவிடுறது தான் வழக்கமாக இருக்கிறது. அந்த பார்வையில் இன்றைக்கி ஒரு கேஸ் என்னென்னா, ஒரு வார காலமாக ஒரு முதியவர் என்னிடம் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு சொன்னேன் இல்லைங்களா, அவர் இன்னும் ஒரு செய்தியை சொன்னதை பதிவிடுகிறேன். அவருடைய பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு அவருடைய பெண் பிள்ளையும் 4ஆம் வகுப்பு அவருடைய ஆண் பிள்ளையும் படித்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வயிற்றுல கல் உருவாயிடுச்சிங்க, அந்த கல்லுடைய வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஓ, எனக்கே வந்திருக்க. அதாவது அந்த வலியை சொல்லுவதற்கு எனக்கு எப்படி சொல்வதுன்னு தெரியவில்லை, அது ஒரு மரண வழியாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதே தாங்க, அந்த நேரத்தில் சூசைடெலாம் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் கூட தோன்றுவதாக நான் பார்த்துருக்கேன், செய்தி படுத்திருக்குங்க. அந்த அளவுக்கு எனக்கு வலி இருந்ததுங்க. அந்த வலியை தாங்கிட்டு என் மனைவி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் நான் ஏற போகிறதுக்கு முன்னாடி அந்த வீல் சேரில் தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ என் மனைவியை பார்த்து நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா அப்படி கேட்டார். சொல்லுங்கன்றேன். என் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுமா அப்படிங்கிற அந்த மரண வேதனையை நான் உணர்ந்து கொண்ட நான் இவ்வாறு சொன்னேன். அந்த 2 பிள்ளைகளும் என்னை பார்த்து சிரித்தார்கள். அது ஒரு கேவலமான சிரிப்பாக சிரித்தார்கள் என்பதுதான் என்னால் உணர முடிந்தது. ஐயா என்றார். என்ன சொல்கிறீங்க? என்ன உண்மையிலேயே சத்தியமாக இப்படி தாங்க நடந்தது. நான் மரண வேதனைன்னு துடிக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் பார்த்து என்னை சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப மனம் கண்களை குளமாக்கி அட தொடங்கிட்டார். இவருக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக சரிங்க, இதுக்கு நமக்கு என்ன தீர்வு பண்ணணும், இவங்க எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று கேள்வியை என்னிடம் கேட்டார். நீங்கள் கேட்பதெல்லாம் சரியாக தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து வாங்க, கிளாஸ்க்கு வரப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். பார்வையாளர்களாக நீங்கள் இந்த 2 பிள்ளைகளுடைய மனநிலை எதிர்காலத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தயவு செய்து உங்களுடைய உளவியல் பார்வை கொண்டு பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.